ஞாயிறு திருவெளிப்பாடு. ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு. திருப்பலின் முன்னுரை. இயேசுவின் வாழ்வுக்கும் வார்த்தைக்கும் அடித்தளமாக அமைத்து அவரது ஜெப வாழ்வு. ஜெபத்தின் மூலமே தந்தையோடு ஒன்றிவிட்டார், வல்லமையோடு போதித்தார், வல்ல செயல்களை நிகழ்த்தி மக்கள் பணியாற்றினார். எனவேதான் தன் சீடர்களை இன்றைய நற்செய்தியில் தனிமையான இடத்திற்கு சென்று ஓய்வெடுக்க பணிகின்றார். இயேசு குறிப்பிடும் ஓய்வு இறைவனோடு ஜெபத்தில் ஒன்றிருப்பதாகும். அந்த ஒன்றிப்பு இன்றைய இறைமக்கள் அனைவருக்கும் மிகவும் இன்றியமையாதாகும். வாருங்கள், இயேசுவின் பாதையில் பயணிப்போம், புதியதோர் உலகம் படைப்போம்.
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதையே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாள். நாம் அனைவருமே சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைக்கு புனித மங்கள மரியா ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். புனித மங்கள மரியா அவர்கள் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரோடு வாழ்ந்தவர், அவரோடு இருந்தவர், தனது இருப்பதை எல்லாம் ஆண்டவருக்காக கொடுத்தவர், தன்னுடைய நோய்களின் பேரில் எல்லாம் நீங்கிய பிறகு முழுமையாக ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர். உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய பரிசு அவருக்கு கிடைத்தது. இந்த சமூகத்திலே பெண்களுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்த காலத்தில் ஆண்டவர் அவருக்கு தோன்றினார். பெண்களின் சாட்சியத்தை மறுத்த சமுதாயத்தில் அவர் வாழ்ந்தவர். ஆனால் ஆண்டவர் அவருக்கு சொல்லியது, நீ சென்று சீடரிடம் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த மங்கள மரியாவுக்கு கிடைத்தது. பிரியமுள்ளவர்களே, நாம் இந்த திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கின்றோம். புனித மங்கள மரியாவை போன்று ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். புனித மகள மரியாவின் வாழ்க்கையை 4 வார்த்தைகளில் சுருக்கமாக சொல்லலாம். தேடினார், கண்டார், விசுவசித்தார், ஆண்டவரை அறிவித்தார். இந்த 4 வார்த்தைகள் தான் அவருடைய வாழ்க்கையே அடங்கி இருக்கின்றது. ஆதலால் ஆண்டவரை நாம் தேடுவோம், ஆண்டவரை விசுவசிப்போம், ஆண்டவரை நாம் அறிவிப்போம். அதற்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தருக்கும் சேசமாக நாம் ஜெபிப்போம். யாருக்கெல்லாம் வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், பெரும் கஷ்டங்கள் இருக்கின்றனவோ எல்லாம் மங்கள மரியாவின் இடைவிடாத ஜபத்தின் மூலமாக நீங்கள் அனைவருமே குணம் பெற்று திரும்பும்படியாக இன்றைய திருப்பலியில் ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்காக இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை நெஞ்சி வென்றாடுமாக. அவரே நமக்கு உதவி அளித்தது நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களால் நிலைத்திருக்கிறாராக. என்றென்றும் எல்லாம் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவிழமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்திய உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் அருள் ஊற்றினை எம்மில் பொதுக்கி தரணும். இத்தண்ணீரால் எங்கள் உள்ளத்தை உடலையும் தீமை அடைத்திருப்பது காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் நம்மை அணுகி வரவும் ஒரு வீட்டை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளம் பெற நிற்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவணக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை காவுமையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் நோய் பெறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாக வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், ஆட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்டுமையிலவும் எங்களுக்கு எழுதுவீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றிப்பேன் இறைவனாக என்றென்றும் ஆட்சி செய்கின்ற
அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலியானது இதுக்குள்ளில் இருக்கின்ற திருப்பயணிகள் அனைவருடைய கருத்திற்காக சிறப்பாக இந்த திருநாள் நாட்களிலே வருகின்ற ஒவ்வொரு திருப்பயணியின் கருத்திற்காகவும் இன்னுமாக நேற்றும் இன்றைய நாட்டின் திருப்பலியை எழுதி வைத்து செலுத்திக் கொண்டிருக்கின்ற அனைவருடைய கருத்திற்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றன. முதல் வாசகம் முன்னுரை. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா மக்களை நன்னெறியில் வழிநடத்தும் பணியை சரிவர நிறைவேற்றாத அரசருக்கு எதிராக இறைவாக்கு உரைக்கிறார். ஆடுகளை சிதறடித்து பாழாக்கும் உண்மையற்ற அக்கறையற்ற ஆயர்களை இடைத்து சாபமிடுகிறார். ஆயனில்லா ஆடுகளை போல் தவிக்கும் மக்களுக்கு கடவுளால் வரவிருக்கும் பொற்காலத்தை முன்னறிவிக்கின்றார். போலி ஆயர்களை நீக்கிவிட்டு புதிய ஆயர்களை ஏற்படுத்துவோம் என்று கடவுள் பெயரால் அறிக்கையிட்டு வரவிருக்கும் மிசியாவை முன்குறிக்கிறார். அவர் வார்த்தைகளின் உள்ளார்ந்த இறை அன்பை சுவைக்கிறோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 23வது அதிகாரம் 1 6 முடிய இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்து விட்டீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்களின் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்து அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவை பலகி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா திகிலுறா காணாமல் போறா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாளில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்மோகோ, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே
எனக்கேதும் குறையில்லை. பசும்புல்களை பாட செய்வார். அமைதியான நீங்களுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே எனக்கேதும் குறையில்லை. தம் நீதிக்கேற்பனை வழி நடத்திடுவார். சாவின் நிறச்சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் உன்னோடு இருப்பதா ஏற்றியும் அன்பிலே உன் தோளும் நெடுங்களையும் என்னை தேற்றும். ஆண்டவரே எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வருகின்றன. ஆண்டவரே எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை உடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் நிலத்தில் நாள் வாழ்ந்திருப்பேன். நானும் ஆண்டவரின் நிலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசக முன்னுரை. தொலைவில் இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டுள்ளோம். பிரிந்து நின்று பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்தெறிந்து அனைவரும் ஒன்றுபடுத்தினர். சிலுவையின் வழியாக இரு இனத்தாரையும் ஓர் உடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க அவர் செய்த அருங்கொடைகளால் நாம் ஒரே தூய ஆவியின் மூலம் நம் தந்தையின் அணுகும் வேறு பெற்றிருக்கிறோம் என்பதை எடுத்துரைக்கும் திருத்தூதர் பவுல் வார்த்தைக்கு கவனமுடன் கேட்போம். அமைதி ஆரம்பம். திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 13 முதல் 18 முடிய. சகோதர சகோதரி, ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி ஆனவர். அவரை 2 இனத்தவர்கள் பிரித்து நீண்ட பகைகள் என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியால் கடத்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும்
விதிகளை கொண்ட யூக சட்டத்தை அளித்தார். இரு இனத்தவர்களும் தம்மோடு இணைந்திருக்கும் புதிய ஒரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்துவதை இவ்வாறு செய்தார். தாங்கள் இன்னொரு பகைமையை அளித்தார். சிறுமையின் வழியாக இரு இனத்தவர்களும் ஓர் உடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக இப்படி செய்தார். அவர்களது தொலைவில் இருந்த உலகத்தும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர்களாலே இரு இனத்தவராகிய நாம் ஒரே ஊழாவி மூலம் நம் தந்தையை ஏற்படுத்தோம். அருள்வாக்கு. எனக்கு மோட்சை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அதிகாரம் 20 இதை வார்த்தைகள் 1 தொடங்கி 10 வாரத்தின் முதல் நாள் அன்று விடிய காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம் இயேசு தனியாக கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து விழித்தர வேண்டும் என்னும் மறைபொருள் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. பின்பு சீடர்கள் தங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பி சென்றார்கள். இறையே சிவபிரியம் சகோதர சகோதரிகளே, புனித மகளா மரிய மகதலா
இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இறை ஆசிரியரையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையில் 3 வகையான துன்பங்கள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். முதல் துன்பமானது காற்று துன்பம். எப்படி காற்று அடிக்கிறது, இதெல்லாம் வேகமா சுத்திக்கிட்டே இருக்கு. அதே போன்று வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் வரும். ஆனால் அந்த கஷ்டங்கள் வந்து போவதை நாம் அதிகமாக கண்டுகொள்ள மாட்டோம். சில நேரங்களிலே சின்ன சின்ன கஷ்டங்களை நினைத்து நாம் துன்புறுவது உண்டு. சின்ன காய்ச்சல் வந்துருச்சா, ஐயோ ரொம்ப உடம்பு வழியா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கே, தலைவலி வந்துருச்சா, ஐயோ மண்டையே வெடிக்குதே, அப்படி என்று அந்த துன்பத்தை சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். நாமும் அதில் ஒருவராக சில நேரங்களிலே இருப்போம். இரண்டாவது வகையான துன்பம் கனவு துன்பம் என்று சொல்லுவார்கள். ட்ரீம் சஃபரிங், கனவு துன்பம் என்று சொல்லுவார்கள். சில நேரங்களில் நம்மளையே மனசுல நினைச்சுக்குவோம். லேசா காய்ச்சல் வந்துட்டா, ஐயோ எனக்கு கொரோனா வந்துருச்சோ என்னமோ. இல்லைன்னா மாமியாரு மருமகளை திட்டா, மாமியார் எதையாவது பேசிட்டு இருப்பாங்க, வேற காரியங்களை பேசிக் கொள்வார்கள். மருமகள் நினைப்பா, என்னையை பத்தி தான் மாமியார் பேசுறாங்க, மாமி பேசுறாங்க அப்படி என்று. சில நேரங்களிலே லேசா வயிறு வலி வந்துட்டா அல்லது நெஞ்சு வலி வந்துட்டா, ஐயோ எனக்கு கேன்சர் இருக்குமோ அப்படி என்று தங்களுடைய மனதிலேயே நினைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். மூன்றாவது துன்பம் லட்சிய துன்பம். தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக எந்த ஒரு துன்பத்தையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள். பிரியமுள்ளவர்களே, அகில உலகம் முழுவதும் அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்துகின்றார்கள். அன்னை மரியாளுடைய கோவில் எங்கெல்லாம் இருக்கின்றதோ கோடான கோடி மக்கள் அங்கே செல்லுகின்றார்கள். பூண்டி மாதா கோவிலாக இருக்கட்டும், அன்னை வேளாங்கண்ணி கோவிலாக இருக்கட்டும், பாத்திமா மாதா கோவிலாக இருக்கட்டும், லூர்தன்னை கோவிலாக இருக்கட்டும், அன்னை மரியாளுடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கே கூட்டம் கூட்டமாக செல்லுகின்றார்கள். நாமும் செல்லுகின்றோம். கட்டாயமாக இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நீங்கள் வேளாங்கண்ணிக்கு சென்று இருப்பீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. நாம் எதற்காக செல்லுகின்றோம்? அன்னை மரியாள் உலகத்திலே இருந்த பெண்களுடைய எல்லா பெண்களையும் விட அதிகமாக துன்பத்தை அனுபவித்தவர். புனித அகுஸ்தீனார் சொல்வார், அன்னை மரியாள் வாழ்நாள் எல்லாம் துன்பத்தின் நிழலிலே வளர்ந்தவர், வாழ்ந்தவர் என்று சொல்வார். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு வாக்குரைக்கின்றார், நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அப்பொழுது அன்னையானவர் சொல்லுகின்றார், நானோ கணவனை அறியேன், இது எப்படி நடக்கும் என்று சொல்லுகின்றார். கடைசியில மாதா சொன்னது என்ன? உம்முடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும். அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றார், துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்றார். எந்தவித துன்பம் வந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். யூத சமூகத்திலே திருமணத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு பெண் கருவுற்று இருந்தால் என்ன செய்வாங்க? குழியை தோண்டி அதுக்குள்ள கழுத்து வரைக்கும் புதைச்சு கல்லால் அடிச்சு மண்டை உடைச்சு சாகடிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகின்றார். எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இருந்தார். ஆதலால் நாமும் அன்னையுடைய ஆலயத்திற்கு சென்று
நமது குறைகளை, நமது வேதனைகளை, நமது பாடுகளை, நமது துன்பங்களை சொல்லும் பொழுது அன்னை மரியாள் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார், நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். ஆதலால் தான் அன்னை மரியாள் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அவரை நாம் தேடிச் செல்கின்றோம். இயேசுவை நாம் எல்லாம் தேடிச் செல்கின்றோம். இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்கள் எல்லாரையும் விட அதிகமாக துன்பத்தை அனுபவித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். ரொம்ப கஷ்டப்பட்டவர். அப்படி கஷ்டப்பட்டவர் நம்முடைய துன்பத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பாரா? கட்டாயமா புரிந்து கொள்ளுவார். அதனால் தான் அவர் சொல்லுகின்றார், நீங்கள் என் மக்கள், நீங்கள் என் மந்தைகள், நான் உங்களை வழி நடத்துவேன். சங்கீதம் 23 திருப்பாடல் 23 நாம் வாசிக்கின்றோம், என் நாயன் ஆண்டவர் எனக்கென்ன குறை, இரு சுங்க பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் தீமை எதற்கு மஞ்ச மாட்டேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் எழுதுகின்றார். அதனால ஆண்டவர் இயேசு நமது துன்பங்களை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். யூத சமூகத்திலே யூதர்கள் ஜெபம் செய்வார்கள். முக்கியமாக ஆண்கள் ஜெபம் செய்வார்கள். எப்படி ஜெபம் செய்வார்கள் தெரியுமா? முதல்ல போயிட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே நீர் என்னை ஒரு பெண்ணாக படைக்கவில்லை. இரண்டாவதாக அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், ஆண்டவரே நீ என்னை ஒரு உறவினத்தானாக படைக்கவில்லை. மூன்றாவதாக அவர்கள் செய்யக்கூடிய ஜெபம், ஆண்டவரே நீர் என்னை ஒரு விலங்காக படைக்கவில்லை. ஒரு பெண்ணையும் ஒரு விலங்கையும் ஒன்றாக ஒப்பிட்டார்கள். பெண்களுக்கு அந்த சமுதாயத்திலே எந்த ஒரு அந்தஸ்தும், எந்த ஒரு மரியாதையும், எந்த ஒரு மாண்பும் இல்லாமல் இருந்தது. அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? புள்ளைய பெற்றெடுக்கக்கூடிய மெஷின், வேலை செய்யக்கூடியவங்க, வீட்டில எப்பொழுது வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் மகதலேல் மரியாள் ஆண்டவரை சந்திக்கின்றார். நான் யாருக்காவது 100 ரூபாய் கொடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்ல நீங்களே கொடுக்குறீங்கன்னு வச்சுருங்க, அந்த 100 ரூபாய் திரும்ப கேட்கும் பொழுது கொடுக்காம போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த பணத்தை திரும்ப கேட்கும் பொழுது கொடுக்கவில்லை என்றால் நம் மனநிலை எப்படி இருக்கும்? நிச்சயமாக வேதனைப்படும். இவரை நம்பி நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தனே, கொடுக்க மாட்டேங்கிறாரே, அப்படி என்ற வேதனைகள் இருக்கும். இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என்ன டாக்குமெண்ட் இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போட்டு என்ன செய்வோம்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு, அந்த பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வோம். இதே போன்றுதான் மரியம் மகதலா வாழ்க்கையிலும். இந்த ஆலயத்திற்கு பேய் பிடித்தவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள், நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு பேய் பிடிச்சாகவே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப வேதனைப்படுவார்கள். பேய் பிடித்தவர்களால் உணவு உண்ண முடியாது, உறங்க முடியாது. சாதாரணமா நம்மளால தூங்காம இருக்க முடியாது. 2 நாளைக்கு நம்ம தூக்க முடிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். தூக்கம் என்பது மனிதனுக்கு ஒரு கட்டாய தேவை. சாப்பாடு எப்படி நமக்கு வேணுமோ அதை விட தூக்கம் நமக்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் பேய் பிடித்தவர்களால் 1 நிமிடம் கூட தூங்க முடியாது. மகதலா மரியாளும் அப்படித்தான் அதிகமாக துன்பப்பட்டார். தன்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் செலவு செய்தார். ஆஸ்பத்திரி போறாங்க, மருந்து வாங்கி சாப்பிடுறாங்க, எதுவுமே குணம் கொடுக்கவில்லை. கடைசியிலே ஆண்டவரை தேடுகின்றார். ஆண்டவரை தேடி கண்டவுடன் அவருக்கு இருந்த 7 பேய்களும் 7 பெரிய கொடிய நோய்களும் அவரிடமிருந்து நீக்கப்பட்டன. சுகம் பெறுகின்றார், மகிழ்ச்சி அடைகின்றார், ஆண்டவரை நம்புகின்றார், ஆண்டவரை பின்பற்றுகின்றார். இதைத்தான் மகதலா மரியாள் செய்தார். மகதலா மரியாளின் வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த சமுதாயத்திலே பெண்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாத நேரத்திலே
அவர் என்ன செய்கின்றார்? ஆண்டவரை சிக்கனம் பற்றிக் கொள்ளுகின்றார். இந்த பவுலடியார் சொல்லுவது போல ஆண்டவரை நாம் எப்படி பற்றிக் கொள்ள வேண்டும்? சிக்கனம் பற்றிக் கொள்ள வேண்டும், ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறார். மேலேந்து குதிக்கும் பொழுது ஒரு கைதை பிடிச்சிட்டு குதிச்சோம்னா எவ்வளவு இறுக்கியமா நம்ம புரிஞ்சுக்குவோம். அதே போன்று ஆண்டவரை சிக்கனம் பற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். புனித மகதலமறை இருந்ததெல்லாம் செலவு செய்கின்றார். புனித பவுலடியார் எழுதுகின்றார், மிகுதியாக சேர்த்தவனுக்கு மிச்சம் ஒன்றும் இல்லை, குறைவாக சேர்த்தவனுக்கு குறைவு ஒன்றும் இல்லை என்று எழுதுகின்றார். ஆண்டவரை நாம் பற்றிக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே நமக்கு மிகப்பெரிய சொத்தாக இருப்பார். இன்றைய இரண்டாவது வாசம் அழகான வாசகம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரத்தத்தையே நாம் வாழ்வு பெறுவோருக்கு கொடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், என்னுடைய உடலை உண்டு என்னுடைய இரத்தத்தை பருகுபவன் என்றுமே வாழ்வார். எப்படிப்பட்ட வாழ்க்கை? நிலை வாழ்வை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நிலை வாழ்வு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இந்த உலகத்துல எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றன. கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் அவர்கள் என்ன கொடுப்பாங்க? பிரசாதம் கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க, மற்ற தின்பண்டம் எல்லாம் கொடுப்பார்கள். கோவிலுக்கு செல்பவர்கள் அதை சாப்பிட்டு விட்டு மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று. ஆனால் நம் சபையில் மட்டும்தான், நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் ஆண்டவரை கொடுக்கின்றோம். ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் கொடுக்கின்றோம். வேறு எந்த சபையிலும் சரி, எந்த பிரிவினை சபையிலும் சரி, ஆண்டவரை அவர்கள் கொடுப்பது கிடையாது. அவர்களுக்கு பலியும் கிடையாது, பலி பீடமும் கிடையாது. பைபிளை வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. ஆனா நம் கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் நாம் ஆண்டவரை கொடுக்கின்றோம். ஆண்டவரை நாம் உணவாக அருந்துகின்றோம், உண்ணுகின்றோம். ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். அது நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. புனித மகதலா மரியா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். நல்லா கேட்டுக்கங்க. ஆண்டவரோடு இருந்த 12 சீடர்களுக்கு ஆண்டவர் முதலில் காண்பிக்கவில்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் அல்லவா, அது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்ப பேதுரு மற்ற சீடர்கள் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, ஆண்டவர் கூட 12 வருஷங்களில் வாழ்ந்தமே, அவரோடு இருந்தமே, அவரை அறிவித்தோமே, ஆனால் உயிர்த்தெழுதலை அவர் அவரிடம் முதலில் தெரிவிக்கவில்லை. புனித பேதுரு 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு, 5000 பேருக்கு கொடுக்கிறாங்க, திருமுழுக்கு கொடுக்கின்றார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு முதலிலே காட்சி கொடுக்கவில்லை. இன்றைக்கும் நம்ம பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வோம். யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் மெசேஜ் போட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றவில்லை. யாருக்கு தோன்றினார்? ஒரு பெண்ணுக்கு தோன்றினார். இந்த உலகத்திலே முதலில் மிகப்பெரிய உடையாக கருதப்படுகின்றது. என்ன சொன்னாரு? மகதலின் மரியா போறாங்க, கல்லறைக்கு போய் பார்க்கிறாங்க. அந்த கல்லறையில் கல் எடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவரை உடலை காணும். அப்ப மகதலா மரியா என்ன சொன்னாங்க? எந்த ஆண்டவரை, சும்மா சொல்ல ஆண்டவர் சொல்ல, எந்த ஆண்டவரை யார் எடுத்து சென்றிருக்கிறார்கள்? தோமா சொல்லுவது போல, என் கடவுளையே என் ஆண்டவரை. தாவீது அரசர் சொல்வார், என் மீட்பர், என் ஆயன் என்று சொல்லுவார். பர்சனல், சம்திங் வெரி பர்சனல். என் ஆண்டவரை யார் எடுத்து சென்றார்கள்? ஆண்டவர் அவ்வளவு பற்றி இருந்தார். ஏனென்றால் நான் சொன்னது போல, ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்காதவங்களுக்கு நம்ம எப்படி தேடிக்கிட்டே இருப்போமோ, அதே போன்று 7 பேய்களில் 7 கொடிய நோய்களை நீக்கியதனால் ஆண்டவர் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார் மகதலா மரியா. அதனால அவருக்கு கிடைத்த பாக்கியம் இதான பாக்கியம். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கு நான் சொல்லுகின்றேன், ஆண்டவரை கண்டவுடன் அவர் அறிவித்தார். எல்லா கோயில்களையும் பெண்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். ஏனென்றால் ஆண்டவர் முதலில் ஒரு பெண்ணுக்கு காட்சி கொடுக்கின்றார். அதனால பெண்கள் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் தான் பக்தியை வளர்க்கின்றார்கள். ஆண்கள் ஜெபம் செய்வார்கள், ஆண்களை விட பெண்கள் தான். அதனால இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திருப்பயணிகளிடம் நான் அன்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஒரு நாளும் நாம் விசுவாசத்தை கைவிட்டு விடக்கூடாது.
ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதோ வருடத்தில் ஒரு முறைக்கு வந்துவிட்டு சென்றால் நமது தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும் என்று நினைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் செல்லுவோம், ஆண்டவரிடம் மன்றாடுவோம். மகதலா மரியா எப்படி ஆண்டவரை பற்றி கொண்டாரோ அதே போன்று நாமும் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். அதற்காக இன்றைய திருப்பலியிலே விசேஷமாக ஜெபிப்போம், அதற்காக மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. சகோதரிகளே, நம் ஆண்டவர் நம்மிடம் சொல்லி இருப்பது, தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என நம் ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். என் அன்பில் நிலைத்திருங்கள் என நம் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அப்படி அழைப்பு கொடுத்த ஆண்டவரிடம் நமது மன்றாட்டுகளை இப்பொழுது எடுத்துச் செல்வோம். பணியாற்ற அழைப்பவராம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது ஏற்ற நல் மேய்ப்பர்களாக பணியாற்றவும், இறைமக்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்து உமது அரவணைப்பின் கீழ் கொண்டு வரவும் துணை செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் தலைவராம் இறைவா, உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவரும் உமக்கு உகந்த தலைவர்களால் வழிநடத்தப்படவும்,
அன்பு, அமைதி, ஒற்றுமை போன்ற இறையரசின் மதிப்பீடுகளை இம்மண்ணில் நிலைநாட்டவும் உதவி புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகள் இளையோராகிய நாங்கள் எமது தேவைகளில் முதன்மையாக தேவை நீரே என்று உணர்ந்து நாங்கள் முழுமையாகவும் கரம் பற்றி கொள்ளவும் நிலைவாழ்வு பெற்று உம்மை அடையவும் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும் காலகட்டத்தில் உம் அருளால் அதனை சிறப்பாக வெற்றி கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிப்பவராம் இறைவா, போர்ச்சூழல், வறட்சி, இல்லாமை, இயலாமை போன்ற காரணங்களால் உணவின்றி வாடுவோருக்கும் அன்பின்மை, அமைதியின்மை, நலமின்மை போன்ற துன்பங்களால் வருந்துவோருக்கும் புது வாழ்வு வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லோரும் கைகளை கூப்பி கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, அந்த நாளுக்காக, அந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த மக்களால் ஆலயத்திற்கு அழைத்திருந்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி கூறுகின்றோம். அம்மா, நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இதில் நடக்க மாட்டான் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஆண்டவரே, இந்த மக்களால் ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கப்படியாக ஜெபிக்கின்றோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என எங்களுக்கு அன்பு அழைப்பு கொடுக்கின்றீர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சுமைகள், துன்பங்கள், துயரங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், கட்டுக்கள், பாரங்கள், இடர்கள், கண்ணீர், கவலைகள், நோய்கள், பேய்கள் எல்லாவற்றையும் அகற்றுமாறு விசேஷமாக ஜெபிக்கின்றோம். என்னால் என் ஆண்டவர் இனி எனக்கு என்ன குறை? பசும்புல் மேய்ச்சலில் என்னை இளைப்பாற செய்கின்றார், நீர் அருவிக்கு அழைக்கின்றார், எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார். அவரது கோலம் கைத்தடியும் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றன. இரு சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கு மஞ்ச வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், அஞ்சாதே, கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருப்பேன், வாடை உன் கூடாரத்தை அணுகாது என நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஆண்டவரே, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அப்பா ஆண்டவரே, இவருடைய மனதிலே இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் நீர் இறங்கி வைக்குமாறு ஜெபிக்கின்றோம். அப்பா ஆண்டவரே, இந்த இல்லத்தில் இருந்து, இந்த ஆலயத்திலிருந்து இவர்கள் செல்லும் பொழுது உமது சமாதானத்தையும், உமது ஆசீரையும், அன்பையும், உமது அமைதியையும் பெற்றவர்களாக திரும்பி செல்லும்படியாக ஜெபிக்கின்றோம். அப்பா ஆண்டவரே, வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் நீர் அறிந்த தெய்வமாக இருக்கின்றீர். திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் சொல்லுகின்றேன், நான் ஒவ்வொருடைய வீட்டின் கதவை தட்டிக் கொண்டே இருக்கின்றேன். யாரெல்லாம் கதவை திறப்பார்களோ நான் அவருடைய இல்லங்களுக்கு சென்று அவர்களோடு உணவருந்தி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீரப்பா.
ஆண்டவரே, இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் உள்ளத்தை கதவை தட்டி திறக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இல்லத்திலே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பங்கு தந்தை அச்சகோதரிகள், இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பங்கு மக்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பயணிகளையும் நிறைவாக சந்திக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, முக்கியமாக இளைஞர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், இளம் பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, எல்லோரையும் ஆசீர்வதித்து இவர்களுக்கு தேவையான வரங்களை தருமாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். காணிக்கை சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொள்ளும் திருப்பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபிப்போமாக. புனித மகதலேனா புரிந்த அன்பு பணியை உம்முறை திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் இணைவின் கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீரா. என்றெல்லாம் ஆட்சி செய்கின்ற அதன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது என்ன என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எல்லா ஆபத்திலும் உம்மை புகழ்ந்து போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
அவர் முதலாம் மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் முதலாம் மரியா கிறிஸ்துவான போது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதைக் கண்டார். கல்லறையில் கிடக்கப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோடு கொண்டு உயிர் தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு வழியாக புதுபார்ப்புக்கான நற்செய்தி உலகின் கரையெல்லவரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்தவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்துது பணிக்கு உயர்த்தினார். ஆண்டவரே, வாழுவர் புனிதரடிகளோடும் நாங்களும் சேர்ந்து உண்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவுறந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்கள் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை எடுத்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏழு விசுவாசத்தின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உன் திருமணம் நமக்கு ஊழிய புரிய தகுந்த மனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். எங்கள் ஆளும் அருள் செல்ல நாயகம் எல்லாம் இறைவனாகிய அனைவரோடும் மது வகையை அன்பு நிறைவேற செய்தாலும் அன்பு சொல்லுமா இதோ இந்த கால வேலையில
உங்களை நோக்கி செல்லுகின்ற ஒவ்வொருவருடைய நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவர் ஒருவருக்கு இந்த பொழுதும் வராது என்று சொன்னாங்க. இதோ மனித வாழ்வில நீதி கொடுத்த உன்னதமான ஒரு படைகளை வரங்களையும் அவருடைய படைகள் வழியாக அதே அருள் படைகளை நாமும் பெற்றுக் கொள்வோம் என்ற ஆழமான நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இந்த நாளில் உள்ளத்து நாளுக்கு எழுதுகின்ற ஒவ்வொரு கருத்துகள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள், நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடும் அன்போடும் செல்லுகின்றோம். மேலும் உயிர்த்தெழுந்தவுடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு இந்த திருமண ஒளியின் ஏற்றுகிறோம். எங்கள் அனைவரையும் இரக்கமாயிடும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், புனித மரிய மதலைமானுடைய இந்த திருவிழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் அவர் பெயரால் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தவர். இவ்வுலகில் உணர்வுவந்தவர்களாய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேக மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவினால் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உனக்கு உரியதே. மீண்டும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பினால் பயிற்சி பெற்றதால் தொழுது பாடுவோம். அமைதியை கண்டுவிடவதை உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கியிருக்கு பேருக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஒவ்வொருவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது துறவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு சமாதானத்தையும் அமைதி ஒற்றுமையும் மறைந்தருள்வீராக. என் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக.
நம் ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய சமாதானத்தை இச்சோடு அறிந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆகுலே வளர்க்கப்படும். அப்படி யாராவது கணக்கிலே வாங்கினால் அதே இடத்திலேயே ஒன்றுமாக அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். பிற பல சகோதரர்கள் இருந்து அமைதியாக அமர்ந்து செதுக்கும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். உங்களுக்கு ஆலயத்திலே செல்லும் செய்து வந்திருக்கப்படும் நற்கண்ணை தகுந்த தயாரிப்பு உள்ளவர்கள் மட்டும் இந்த நற்கண்ணை விருந்திலே கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக குருக்கள் இந்த வேலைக்கான பகுதியிலே வரிசையாக வருவார்கள், ஆங்காங்கே வருவார்கள். நெருக்கிக் கொண்டு வர வேண்டாம். ஆங்காங்கே நின்று வருபவர்களுக்கு வழிவிட்டு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வார். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வரலாம், நெருக்கிலாம் வர வேண்டாம். சான்று இருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நேரமாகவும் நற்கண்ணை வழங்கப்படும். ஆகவே ஆங்காங்கே இருந்து இந்த வேலைக்கான உதவியாக முடியாக இதன் ஓரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு வழிவிட்டு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Amen.
பங்கு தந்தையாகவும் திருத்தலத்தினுடைய அதிபராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டேன். அந்த ஆண்டு நடந்து கொண்டது தெரியும். அன்று முதல் நாள் 21ஆம் தேதி இரவு 7 மணியிலிருந்து காலை 3:30-4 மணி வரை தொடர்ந்து மழை பெய்தது. மக்கள் பல்வேறு நிகழ்வுகளுக்கு உள்ளாகிறார்கள். நிறைய பேர் வந்துட்டு எப்படாவது ஊருக்கு சேருவோம் என்று நினைத்தார்கள். அதிலிருந்து சில திட்டமிட்ட பணிகள் நடைபெற்று நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக ஒரு பெரிய நிலப்படமும் இந்த நிலப்படமும் சரி செய்யப்பட்டு பிறகு ஸ்டேஜின் மேல இருக்கிற அந்த நிலக்கூடம் இப்பொழுது மண்டபத்திற்கு அங்கீகரிக்கலாம் வேலையும் மழை வந்தால் ஒழுங்கால் வந்து அந்த ஒரு நிலக்கூடமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அது போல பல வளர்ச்சி பணிகள் இன்னும் குறிப்பாக இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு சிலுவை பாதை கட்டுமான பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாளை நம்முடைய ஆயர்கள் அதை அனுமதித்து திறந்து வைப்பார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு சிவமாலையில் இறையிறக்க சிவமாலையில் சிலுவை பாதையில் திருப்பலியில் வருகிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வழக்கமாக வெள்ளிக்கிழமை காலை திருப்பலி இருக்கும். உள்ளூரில் இருக்கின்ற மக்கள் வருவார்கள். இதற்கு மேல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலையில் திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழாவுக்கு முன்பாக ஏதோ ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்தது. தினந்தோறும் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. வாகனங்கள் எல்லாம் இங்கு நிறுத்துவதற்கு ஒரு கவலையாக இருந்தது. வழக்கமா ஏரியில் தண்ணீர் நிறுத்துவாங்க. ரோடு ஏரியில் தண்ணீர் இருந்தது. பிறகு ரோடு புதுசாக அந்த ரோடு போட்டாங்க. ரோடு வேகமாயிடுச்சு. அருகில் இருக்கின்ற பகுதியெல்லாம் பள்ளமாகிவிட்டது. ஆகவே ஒரு இறுக்கமான சூழல் இருந்தது. கடவுள் உண்மையாகவே வேண்டுதல் கேட்டு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். மழை இருக்கிறது. திருவிழா வரைக்கும் கண்டிப்பா மழை வராது. அதே சமயத்துல பல்வேறு சுற்று பகுதியில் இருக்கின்ற நண்பர்கள்லாம் அவர்களுடைய தோட்டத்தை பயன்படுத்தி சொல்லி அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். நல்ல சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இங்கு வருகின்ற ஒவ்வொரு திருப்பணியும் ஆசிரியர் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதலாக ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. அதற்காக சிந்திக்கின்றேன். இந்த திருவிழா நாட்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த திருத்தலத்திலே திருப்பணியுடைய 4 நாட்களிலே நற்கருணை ஆண்டவரிடமும் மகளாமறிய அவர்களின் புரிதலும் சிந்தித்து செல்லுகின்றார்கள். ஆகவே எப்பொழுது வேண்டும் என்றாலும் வரலாம். ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் இரவு 7-8 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். மற்ற வசதிகளும் இருக்கின்றது. ஆகவே எப்பொழுது வேண்டும் என்றாலும் திருத்தலத்திற்கு வரலாம். உங்களுக்கு நிறைய ஆசை உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றேன். 12 மணிக்கு அடுத்த திருப்பலி இருக்கிறது. காலை 3 மணிக்கு இறை செய்தி ஆசீர்வாதமும், மாலை 6:30 மணிக்கு திருப்பலியும் தொடர்ந்து நம்ம நிகழ்வுலாம் நடைபெறும். இந்த நாளிலே சிறப்பாக திருப்பலியை தலைமையேற்று நடத்தியவர் அன்பு தந்தை செல்வராஜ் அவர்கள். கிளரிஸ்ட் சபையை சார்ந்தவர். திருச்செங்கோடு நடைபெறும் குன்னமலை என்ற ஒரு சிறிய கிராமத்தில் அருமையாக பணி செய்யக்கூடிய தந்தை அருமையாக சொல்லிட்டு இறைவாக்கை வழங்கி நமக்கு ஆசை வழங்கிய அன்பு தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நம்மோட திருப்பலியிலே கலந்து கொண்டு நமக்காக சிரித்து உதவி செய்த அன்பு தந்தையர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. ஏதாவது தேவைகள் என்னையோ இருக்கின்ற வாலிபேசி அனுமதியாக அல்லது அங்கே இருக்கின்ற அனுமதியாக நான் போது கேட்டுக்கொள்கின்றேன். வாகனங்கள் எல்லாம் வெளியிலே
ஆலய வளாகத்துக்கு வெளியே பிரிக்கப்பட்டுள்ள இடங்களில் இருந்தபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆலயத்திற்கு நன்கொடையாக அல்லது உதவி செய்ய விரும்புபவர்கள் பக்கத்தியாக கேட்டை நன்கொடையாக அன்போடு தாம் போதகராய கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக் கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருள்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுடைய திருவிழா முழுவதும் நிறைவேறும்படியாகவும் திருத்தந்தை கருத்துக்களுக்காகவும் மகாராணியாவை நோக்கி ஜெயிக்கின்ற நம்பிக்கையாளர்களாக நிறைவேறும்படியாகவும் அருத்தந்தைகளுக்காகவும் திருமணமானவர்களுக்காகவும் உயிர்களுக்காகவும் நம்முடைய மகாராணியாவுடைய ஆசிரியர் சிறப்புமான பல்வேறு அனைத்து நண்பர்களாளர்களையும் மகாராணியாக ஒப்புக்கொடுத்து கொண்டாடுவோம். உமது பெயர் உமது திருவிழம் நிறைவேறது போல மண்ணைகளும் செய்வதை நான் முடிந்தது போல இந்த திட்டங்களை கொடுத்தாரையும்
அடைந்த மனையை பார்த்து ஆண்டவர் மரணி பெற்றோர் மாசு பெற்றவர்களே இந்த திருவள்ளின் கல்யாணி மாசு பெற்றவர்களே தந்தைக்கு முன்பு யாருக்கு மாற்றமே உண்டாக தந்தை நன்றி அதே ஜெயம் மரியை